ஒரு ராஜா கிட்ட 2 விசித்திர வழக்குகள் வருது. அதற்கு அந்த காட்டு ராஜா எப்படி நீதி தவறாம தீர்ப்பு சொல்றாரு அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு கதையா பார்க்க போறோம். கடவுள் வாழ்த்து குறள் 9, 10க்கான கதை தான் இது. நீங்க பார்க்கறது மதி புக் டைம். நான் மதி. வீடியோக்குள்ள போலாமா? ஒரு பெரிய காட்டில் பலதரப்பட்ட விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தது. அந்த காட்டின் ராஜா ஒரு சிங்கம். அது வெறும் பலத்தால் மட்டும் ராஜா ஆகலை. அது நேர்மை, புத்திசாலித்தனம், நடுநிலைமை, இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்களெல்லாம் கொண்டிருந்ததுனால தான் எல்லா விலங்குகளுக்கும் ராஜாவாக திகழ்ந்தது. அந்த காட்டில் யாருக்காவது சண்டைனா இந்த ராஜா கிட்ட தான் போய் முறையிடுவாங்க. அப்படித்தான் ஒரு நாள் 2 விலங்குகள் சண்டை போட்டுக்கிட்டே ராஜா கிட்ட வந்துச்சு. ஒன்று குரங்கு, இன்னொன்று நரி. குரங்கு கோபமாக சொன்னது, ராஜாவே, இந்த நரி என்னோட பழத்தை திருடிருச்சு அப்படின்னு. அதுக்கு நரி உடனே மறுப்பு தெரிவிச்சிச்சு. அது போய், அந்த பழம் எனக்கு தான் கிடச்சிச்சு அப்படின்னு நரி சொல்லுச்சு. இது ஒரு சாதாரண வழக்கு இல்லை, ஏன்னா அந்த பழம் யாருடையதுன்னு யாருக்குமே தெரியாது. காட்டில் இருந்த எல்லா விலங்குகளும் குழப்பமாக பார்த்துச்சு. அதில் யானை சொன்னுச்சு, இதுக்கு சாட்சியே இல்லை. அங்கே நின்றுட்டு இருந்த விலங்குகள் கூட்டத்தில் ஒரு மான் சொல்லுது, 2 பேரில் யார் உண்மை பேசுகிறாங்கன்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குது. அப்போது எல்லாரோட பார்வையும் ராஜாவை தான் பார்க்குது. சிங்கராஜா அமைதியாக யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஒரு சோதனை வைக்கிறாரு. அது என்னன்னா, இந்த பழத்தை 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டனையும் நரி அமைதியாக இருக்குது. ஆனால் குரங்கு உடனே கத்துச்சு, இல்லை ராஜா, அந்த பழத்தை வெட்டாதீங்க, அது முழுசாக இருக்கட்டும். ஏற்கனவே அது சின்ன பழம், இப்போ வெட்டி யாருக்குமே பயன்படாமல் போகும். அதனால் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுது. அதே நேரத்தில் ராஜா உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு. சிங்கராஜா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இந்த பழம் குரங்குடையது தான் அப்படின்னு. அனைவரும் ஆச்சரியப்படுறாங்க. யானை கேட்குது, ராஜாவே, எப்படி சொல்கிறீங்க? ராஜா அதுக்கு பதில் சொல்லுது, உண்மையான உரிமையாளர்களுக்கு தான் அந்த பொருளின் மேலே முழுசாக அக்கறை இருக்கும். அப்படி பார்த்தா குரங்கு தான் அதை வெட்டாதீங்கன்னு முதல்ல கத்துச்சு. அதனோட பலன் யாருக்காவது முழுமையாக சேரட்டும் அப்படின்னு அது நினச்சிச்சு. ஆனால் நரியோ தனக்கு சொந்தமில்லாத பழம், அரை கிடைத்தால் என்ன, கால் கிடைத்தால் என்ன, நமக்கு லாபம் தானே அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுச்சு அப்படின்னு ராஜா சொல்லி முடிக்கிறாரு. எல்லாரும் பயங்கரமாக கைதட்டுறாங்க ராஜாவோட அறிவு கூர்மையை பார்த்து. அப்போ ராஜா நரியை பார்த்து, நரியே, நீ பொய் சொல்லக்கூடாது. பொய் பேசுவது தவறு. நீ எப்போல்லாம் பொய் பேசுகிறியோ அந்த உண்மையை நீ மறைக்க முயற்சி பண்ணால் அது எப்படினாலும் ஒரு நாள் உன்னைய காட்டி கொடுத்துரும் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. அதை கேட்டனையும் நரி அவமானத்தால் தலை குனிஞ்சது. தீர்ப்பு சொல்லி முடித்த அன்னைக்கே சாயந்தரமே இன்னொரு வழக்கும் வருது. இந்த தடவை யார் வழக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா முயலும் மானும். 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே உள்ளே வராங்க. முயல் சொல்லுது, ஒரு குளத்தை நான் தான் முதல்ல பார்த்தேன், அந்த குளம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு முயலை சொல்லுது. அதுக்கு மானு, இல்லை ராஜா, அது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாரும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு மானு சொல்லுது. இதை ஒரு நிமிஷத்தில் ராஜா தீர்ப்பு சொல்லிடலாம். ஆனால் 2 பேருக்கும் புத்தி புகட்டணுமே. அதனால் ராஜா ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்கிறாரு. 2 பேருக்கும் சண்டை நடக்கிறதுனால அந்த குளத்தை ஒரு வேலி போட்டு அடைச்சிடலாம். யாரும் பயன்படுத்த வேணாம். 2 பேருக்கும் எப்போ சண்டை முடியுதோ அப்போ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறாரு. இதை கேட்டனையும் மானு ரொம்பவுமே கவலைப்பட்டுட்டு, ராஜா ராஜா, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, யாருக்கும் பயனில்லாமல் போயிடும் ராஜா, அப்படி செஞ்சிடாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுது. ஆனால் முயலோ சந்தோஷப்படுது. ஏன்னா தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு கெட்டனமாக நினைக்குது. ராஜா இப்போ தன்னோட தீர்ப்பை சொல்கிறாரு. அந்த குளம் யாருக்கும் சொந்தமில்லை. இது காட்டில் இருக்கும் எல்லா விலங்குகளுக்கும் பொதுவானது. இயற்கையை ஒருவன் மட்டும் தனியாக சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ராஜா எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடத்தையும் சொல்கிறாரு. இதன் மூலம் அந்த நாளிலிருந்து காட்டில் உள்ள விலங்குகள் 2 விஷயத்தை கற்றுக்கிறாங்க. ஒன்று, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு. இன்னொன்று, நியாயம் எல்லாருக்கும் சமமானது தான் அப்படிங்கிறது. அதனால் அந்த ராஜா அன்னையிலிருந்து நீதிமான் ராஜா அப்படின்னு எல்லோராலையும் புகழப்படுறாரு. ராஜா நமக்கும் ஒரு அறிவுரையை சொல்கிறாரு. என்னென்னா, பொய் பேசுவது தவறு. உண்மையை மறைக்க முயற்சி செஞ்சால் அது என்னைக்குனாலும் உன்னைய காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதைத்தான் வள்ளுவர் கடவுள் வாழ்த்தில் குறள் 9, 10 நமக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா? கோளில் பொறியில் குணமிலவே
என் குணத்தான் தாளை வணங்காத தலை. நல்ல குணம் இல்லாதவன் பெரியவன் அல்ல. பிறவிக் கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். நல்ல நெறியில் வாழ்பவரே வாழ்க்கையை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி திருக்குறள் கதைகள் தினமும் கேட்கணும்னா நம்ம சேனல் மதிப்புக் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச்.